திருநெல்வேலி மாவட்டம் ராஜவள்ளிபுரம் அருகே தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள அருள்மிகு அழகிய கூத்தர் கோயில் தலவரலாறு மற்றும் அமைப்பிடம் இந்த காணொளியில் காலம். சித்தபேசா சிவசிதம்பரம் நகாரம் பாபநாசம் சியாது டகாரம் தேகசௌக்கியதம் ரகாரம் ராஷ்யவசியம் சியாது ஜகாரம் ஜீவமுக்திதம் நடேஷமந்திரம் ஜபே நித்யம் சர்வ காரியேஷு சித்திதம். இந்த ஊரின் பெயர் செப்பறை. செப்பு அறை என்று பிரித்தால் அதனை வடமொழியில் தாமிர சபை என்று சொல்லுவார்கள். பஞ்ச சபைகளில் இரண்டாவதாக விளங்கக்கூடியது தாமிர சபை. மொத்தம் 5 சபைகள். ரத்தன சபை, அது திருவாலங்காட்டில் இருக்கிறது. கனக சபை சிதம்பரம். ரஜித சபை என்று கூடக்கூடிய வெள்ளி சபையானது மதுரையில் இருக்கிறது. சித்திர சபை என்பது திருக்குற்றாற்றில் இருக்கிறது. தாமிர சபை என்பது நம் கிராமத்தினுடைய எல்லையில் தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் எல்லாம் வல்ல முழு முதற் கடவுளாகிய உலகின் முதல் நடராஜமூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த செப்பறையிலே விளங்கக்கூடிய நடராஜ பெருமாள் உலகிலேயே முதலாக செய்யப்பட்ட மூர்த்தி. செப்பினால் செய்யப்பட்ட மூர்த்தியாக இருப்பதால் இந்த ஊருக்கு செப்பு அறை என்று பெயர் ஏற்பட்டது. கௌடதேச மன்னன் தன்னுடைய தீராத உடல் வேதனையால் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய சிவகங்கை குளத்தினில் மூழ்கி எழுந்தவுடன் அவனுக்கு ஏற்பட்ட அந்த உடல் வெக்கையானது தீர்ந்த காரணத்தினால் தன்னுடைய வெம்மை நோய் தீர்ந்தது என்ன காரணத்தினால் என்று யோசிக்கும் பொழுது அந்த குளத்தின் கரணியிலே இருக்கக்கூடிய மருத மரத்தில் 2 முனிவர்கள் தவம் செய்வதை கண்டான். அந்த முனிவர்கள் பதஞ்சலி, வியாக்கிரபாதர். அவர்களிடம் இதை பற்றி கேட்கும் பொழுது இந்த சிவகங்கை குளத்திலே ஆகாய மார்க்கத்திலே இருந்து சிவபெருமான் நடனம் புரியும் காட்சி இந்த தடாகத்திலே நிழல் ரூபமாக எங்களுக்கு தெரிகிறது. அதனை நாங்கள் தரிசிப்பதற்காகவே இங்கு இருக்கிறோம். அதனாலே தான் நீ இந்த குளத்தில் குளித்தவுடன் உன்னுடைய வெம்மை நோய் நீங்கியது என்று சொல்கிறார். தானும் அந்த நடன தரிசனத்தை காண வேண்டும் என்று வேண்டி அந்த முனிவர்களிடம் கேட்கும் பொழுது எல்லாம் வல்ல சிவபெருமான் சாயும் சந்தியா காலத்திலே தாண்டவம் ஆடுகிறார். அதனை கண்டு பேரானந்தம் கொண்ட அந்த மன்னன் தன்னுடைய அரசவைக்கு சென்று அரசவை ஓவியராக இருக்கக்கூடிய முனிவரிடம் தான் கண்ட அந்த நடன காட்சியை விளக்குகிறான். விளக்கும் பொழுதே அந்த ஓவியரானவர் அழகான ஒரு செப்பு துணியிலே அந்த நடராஜர் உருவத்தை வரைகிறார். அதனை தன்னுடைய தலைமை சிற்பியாக இருக்கக்கூடிய அரசவை சிற்பியாக இருக்கக்கூடிய முத்து நமசிவாய சிற்பியுடன் அந்த வரைபடத்தை காண்பித்தவுடன் அதனை செப்பு கலவையாக மன்னன் செய்கிறான். இறைவன் தானும் ஒரு முனிவர் வேடம் கொண்டு தன்னுடைய பங்காக ஒரு செப்பு காசை தூக்கி அந்த உலையில் சேர்க்கிறார். மன்னன் பண்டு அளவிலா ஆனந்தம் அடைந்தான் அந்த சிற்பத்தை பார்த்து. ஆனால் சிற்பத்தின் மாற்று கம்மியாக இருக்கும்பொழுது அவனுடைய மனம் வேதனை அடைகிறது. இறைவன் மன்னனுடைய கனவில் தோன்றி தான் செப்பு உருவமாகவே இருக்க விரும்புகிறோம் என்று சொல்கிறார். இந்த படிவத்தை பார்த்தவுடன் இன்னொரு படிவம் எடுக்க மன்னன் ஆணையிடுகிறார். அதனையும் அந்த முத்து நமசிவாய சிற்பியே செய்கிறார். இந்த 2 நடராஜர் உருவங்களையும் எங்கே சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய்வது எது அவனுக்கு சந்தேகம் வலிக்கிறது. இறைவன் மீண்டும் மன்னனுடைய கனவில் தோன்றி முதலிலே நாம் செய்த சிற்பத்தை செப்பறைகளை கொண்டு பிரதிஷ்டை செய்யும்படி ஆணையிடுகிறார். மன்னனும் தலைமை சிற்பியாக இருக்கக்கூடிய முத்து நமசிவாய சிற்பியின் தலையிலே ஒரு காவி பையிலே இந்த உருவத்தை செய்து இங்கு அனுப்புகிறார். இங்கு அப்பொழுது ஆட்சி செய்த முழுதும் கண்ட ராமபாண்டிய மன்னன் மூலமாக இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது. 2வது செய்த சிற்பத்தை சிதம்பரத்திலே பிரதிஷ்டை செய்கிறார். மொத்தம் 5 சிற்பங்களை செய்ய ஆணையிடுகிறார். 1 செப்பறையில் உலகத்திலே முதல் நடராஜமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிற்பம் செப்பறையிலே இருக்கிறது. 2வதாக செய்த சிற்பம் சிதம்பரத்திலும். 3, 4, 5 சிற்பங்கள் முறையே கரிசூழ்ந்த மங்கலம், கட்டாரி மங்கலம், கருவேலங்குளம் ஆகிய தலங்களில் எழுந்தருளியிருக்கிறது. 4 படிவங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் 1 படிவம் சிதம்பரத்திலும் இப்பொழுது இருந்து அருளாசி வழங்கி
இந்த சன்னதியிலே, இந்த செப்பறையிலே அகத்திய மாமுனிவர், முழுதும் கண்ட ராமபாண்டியன், வாமதேவ ரிஷி, அக்னி பகவான் ஆகிய முனிவர்களுக்கு, தேவர்களுக்கும் இங்கு ஹிருதய யுகத்திலே காட்சி கொடுத்து இருக்கிறார், நடன காட்சி. இந்த நடன காட்சியை கண்ட அக்னி பகவான் தானும் காண வேண்டும் என்பதற்காக இங்கு தவம் செய்கிறார். அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தியாகி இது ராஜவல்லிபுரத்திலே அக்னீஸ்வரர் என்ற சிவபெருமானாக எழுந்திருக்கிறார். பங்குனி திருவாதிரை அன்று அக்னி பகவானுக்கு இங்கு நடன காட்சி தரிசிக்குடன் மகாவிஷ்ணுக்கு தரிசனம் கொடுத்த நேரம் தை அமாவாசை. இந்த ஆலயத்திலே 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், சீரம் சிறப்புமாக செய்ய வேண்டும், திருப்பணிகளை மிகச் செம்மையாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆகம சாஸ்திர அடிப்படையில் 2013 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது 2026 ஆண்டு கும்பாபிஷேகம் செய்வதாக பக்தர்கள் மூலமாக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. திருப்பணிகள் யாவும் மிக செழுமையாக செய்யப்பட்டு பக்தர்களின் உதவியுடனும் பெருமக்களின் உதவியுடனும் கிராம மக்களின் பேர் ஆதரவினாலும் இப்பொழுது கும்பாபிஷேக வேலைகளும் திருப்பணி வேலைகளும் வர்ண வேலைகளும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. மிக விரைவில், அதாவது ஆவணி மாதத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். இறைவனுடைய ஆணை ஆவணி மாதம் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று நினைத்து கொண்டு இப்பொழுது வேலைகளை தொடங்கி இருக்கிறோம். எல்லோரும் கும்பாபிஷேகம் வந்து இறைவனுடைய பேரருளுக்கு பாத்திரங்களாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கும்பாபிஷேகம் எந்த நாள் என்பதை வரும் காலங்களில் மக்கள் எல்லோருக்கும், ஏன் உலகிற்குமே நாங்கள் தெரியப்படுத்துவோம். எல்லோரும் வந்திருந்து அந்த முதல் நடராஜ சிற்பியின் ஆடல் தரிசனத்தை ஆனந்தமாக கண்டுகளித்து உங்களுடைய வாழ்வில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நீடூடி வாழ எல்லாம் வல்ல நடராஜ பெருமானை நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்துள்ளோம். இந்த ஆலயத்தினுடைய இருப்பிடம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர்களில் இருந்து வருவோர் ரயில் மார்க்கமாக வந்தால் திருநெல்வேலி சந்திப்பில் இருந்து ஆட்டோ மூலமாகவோ இல்லை ராஜவல்லிபுரத்துக்கு வரும் பேருந்துகளிலோ வந்து திருக்கோவிலை அடையலாம். பேருந்து மார்க்கமாக வருபவர்கள் சென்னையிலிருந்தோ மற்றும் பிற மாநிலங்களிலிருந்தோ பிற இடங்களிலிருந்தோ பேருந்துகளில் வந்தால் சாலைத்தில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ மூலமாகவோ கார் மூலமாகவோ சாலை போக்குவரத்து மூலமாகவோ தாங்கள் மிக எளிதாக கோவிலை வந்து அடையலாம். நன்றி. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஊரு குலதெய்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.